மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் ஒரு ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணணும். லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் எப்படி வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது சொல்லி வேறு மெத்தடில் பண்ணியிருப்பேன். அது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. அதாவது ஆக்சஸில் வந்து ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன டேபிள்னால் இஎம்பின்னு சொல்லி ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எம்ப்ளாயி ஐடி, நேமு, அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் ஜாயினிங்கு, டிசைனேஷனு, காண்டாக்ட் நம்பரு, பேசிக் சேலரி இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி இதில் வந்து டேட்டாஸ் என்ட்ரி எப்படி பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரைட்டாக அப்படி கிளிக் பண்ணி நம்ம டேட்டாஸை என்ட்ரி பண்ணுவோம். எனக்கு அந்த மாதிரி என்ட்ரி பண்ணாமல் எனக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணணுங்க. டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஒன்றுக்கு டேட்டா வந்து என்ட்ரி பண்ணணும். அப்போ அந்த ஃபார்மை எப்படி க்ரியேட் பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயி டேபிளை எடுத்துக்குவோம். இதுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று வேணும். ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த க்ரியேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த க்ரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம், இந்த ஃபார்ம் விசார்டை வச்சு பண்ணியிருப்பேன். இந்த பார்த்தீங்களா, ஃபார்ம் விசார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை வச்சு பண்ணியிருப்பேன், ஒரு கமாண்டை வச்சு பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃபார்ம் டிசைன் இருக்குது பாருங்கள், இதை வச்சு பண்ண போகிறோம். இந்த ஃபார்ம் டிசைன் எதுக்குன்னா, ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் நம்ம டேட்டாஸை என்ட்ரி பண்ண இந்த டேபிளில் போய் ஸ்டோர் ஆகுங்க. இந்த டேபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் என்ன மெத்தட் இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோன்னா, இந்த ஃபார்ம் டிசைனுங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபார்ம் டிசைனை கிளிக் பண்ணிங்க. இந்த ஃபார்ம் டிசைனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பிளாங்காக ஒரு டிசைனிங் ஏரியா வந்துடும். இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த என்ன நாங்கள் ஃபீல்டு நேம் இருக்கோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்க போகிறோம். அந்த ஃபீல்டு நேம் எப்படி கொண்டு வர்றதுன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கமாண்ட் இருக்குது பாருங்கள், ஆடு எக்ஸிஸ்டிங் ஃபீல்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆடு எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு. இதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி காட்டும். அதாவது இந்த காட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு சொல்லி அங்கே என்னென்ன நேம் இருக்கோ எல்லாமே இங்கே காட்டும். இந்த மாதிரி இந்த காட்டும், இந்த இடத்துல காட்டும். இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆடு எக்ஸிஸ்டிங் ஃபீல்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் போய் என்ன கொடுக்கணும் இருக்குது பார்த்தீங்களா, ஷோ ஆல் டேபிள்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எம்ப்ளாயில் என்ன டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் வந்து என்ன நேமில் இருக்குது, எம்ப்ளாயின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் இருக்குது. அந்த ஃபைல் நேமை தான் இங்கே காட்டுதுங்க. எம்ப்ளாய்ங்கிற ஒரு ஃபைல் நேமை காட்டுது. இப்போ இந்த ஃபைல் நேம் போய் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதில் உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு நேம் இருக்குது அது எல்லாமே காட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐடின்னு ஒரு ஃபீல்டு நேம் இருக்குது, அதை போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள், உடனே இந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்தது ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண அந்த ஃபீல்டு வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்க. இப்போ எல்லா ஃபீல்டும் இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆகணுன்னே இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் வந்து டவுன் ஆரோ இருக்கும், டவுன் ஆரோ அப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த வச்சுட்டு இப்போ எனக்கு சென்டரில் கொண்டு கரெக்டாக வச்சிங்க. எப்படி வேணுமோ இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வச்சிங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து எனக்கு வந்து பாருங்கள், ஃபாண்ட் நேம்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேது பாருங்கள். எனக்கு பிளாக் கலரில் வேணும்னா இந்த பிளாக் கலர் கொடுத்துங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மேட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்மேட்டை போய் கிளிக் பண்ணுங்கள். மெனுவில் போய் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் இந்த ஃபாண்ட் கலரை வந்து பிளாக்கில் கொடுத்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி இப்போ பிளாக் நல்லா வந்துடும். வந்துருச்சிங்களா. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர்லாம் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் நேம் வந்து எனக்கு வந்து ஏரியல் பிளாக்கில் வேணும்னா ஏரியல் பிளாக் கொடுத்துங்க, ஏரியல் பிளாக்னு கொடுத்துங்க. அதே மாதிரி வந்து ஃபாண்ட்டினுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரேயில் வேணும், கிரேயில் கொடுத்துங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துங்க. கொடுத்து முடித்த உடனே இப்போ பாருங்களேன், சில எழுத்துலாம் தெரிய மாட்டேது பாருங்கள். எம்ப்ளாய் நம்பருக்கு எண்ணு மட்டும்தான், எண்ணு பாதி தான் தெரியுது, நேமுக்கு வந்து ஈய காணு, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த ஃபீல்டு நேமை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுங்க. எப்படி பண்ணுறது, இப்போ ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம்ப்ளாய் ஐடி இருக்குல்ல, சும்மா இந்த மாதிரி எந்த அளவு வேணுமோ அந்த ரைட் சைடில் இப்படி இழுத்துங்க. இந்த மாதிரி வச்சிங்களேன், இந்த மாதிரி இழுத்து வச்சிங்க. ஒரு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க எல்லாமே. அதே மாதிரி கொண்டு வந்து வச்சிங்க. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி இழுத்துங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போ இதையும் வந்து ஒரு சமப்படுத்திங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு வந்து வச்சிங்க. இந்த அளவு
பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக கொண்டு வந்து கரெக்டாக வச்சுக்கிங்க. இந்த அளவு கூட ஓகே தான் நினைக்கிறேன். இது மாதிரி லைட்டாக இந்த சைடில் இது பண்ணி இந்த மாதிரி வச்சுங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்துங்க. இப்போ இந்த ஃபீல்டையும் கரெக்டாக கொண்டு வந்துங்க. இந்த அளவு பார்க்குறது ஒரு ஈவனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி எடுத்துங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இங்கேயெல்லாம் பாதி மறைக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து கொஞ்சம் பாக்ஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கும். அப்போ தான் டெக்ஸ்ட்டு கொடுக்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் சைடில் ட்ராக் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே இந்த ஆரோ சிம்பிள் மாறும். இந்த மாதிரி ப்ளஸ் இருக்கும்போது செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஆரோ சிம்பிள் மாறும். ஆரோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து பெருசாகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது. இதே மாதிரி இப்போ டிசைன் பண்ணியாச்சு. அதாவது ஃபீல்டு நேம் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது எனக்கு முக்கியமாக எனக்கு என்ன வேணுன்னா, இதில் வந்து ஒரு பட்டன் வைக்கணுங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல ரெக்கார்டெலாம் என்ட்ரி பண்ணி முடித்த பிறகு எனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரெக்கார்டு என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட் ரெக்கார்டில் இருக்கீங்க. அப்போ எனக்கு ஃபஸ்ட் ரெக்கார்டு போகணுன்னா ஃபஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் ஒன்று வைக்கணும். ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரெக்கார்டுக்கு போகணும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெக்கார்டுக்கு வரணும். ப்ரீவியஸ்னு கொடுத்தீங்கன்னா முன்னாடி ரெக்கார்டுக்கு வரணும். அதே லாஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ரெக்கார்டுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு 4 பட்டன் வைக்கணும். அந்த 4 பட்டன் வைக்கிறதுக்கு இந்த டிசைனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி ரெக்கார்டு நேவிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கோ டு ஃபஸ்ட் ரெக்கார்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, ஃபினிஷிங் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பட்டன் வந்துடும். அடுத்தது பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து லாஸ்ட் ரெக்கார்டு கொடுங்க. கோ டு லாஸ்ட் ரெக்கார்டு. இல்லைனா வந்து நெக்ஸ்ட் ரெக்கார்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, ஃபினிஷிங் கொடுத்துருங்க. அடுத்தது பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் ரெக்கார்டு கொடுத்தாச்சு. அடுத்தது ப்ரீவியஸ் ரெக்கார்டு கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, ஃபினிஷிங் கொடுத்துருங்க. அடுத்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் ரெக்கார்டு கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, ஃபினிஷிங் கொடுத்துருங்க. இப்போ 4 பட்டன் வந்துருச்சிங்க. இந்த 4 பட்டனையும் ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு நீட்டாக வச்சிங்க. இந்த மாதிரி இல்லை, இந்த பட்டனை கொஞ்சம் பெருசாக்கிறதுனால ஆக்கிங்க. இந்த அளவு வேணும் எனக்கு. ஓகே, இந்த மாதிரி 4 பட்டனும் கொண்டு வச்சாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட் ரெக்கார்டு, லாஸ்ட் ரெக்கார்டு, நெக்ஸ்ட் ரெக்கார்டு, ப்ரீவியஸ் ரெக்கார்டு, இந்த மாதிரி 4 பட்டன் வச்சாச்சு. அடுத்தது வந்து எனக்கு புதுசாக ஒரு ரெக்கார்டு வந்து என்ட்ரி பண்ணணும். அப்போ நியூன்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டன் ஒன்று வேணும். அடுத்தது சேவ், அந்த ரெக்கார்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு சேவ்னு சொல்லி ஒரு பட்டன் வேணும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரெக்கார்டை டெலிட் பண்ணுற மாதிரி தான் டெலிட்னு சொல்லி பட்டன் ஒன்று வேணும். இப்போ அதே கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்டு ஆப்ரேஷன் சொல்லி வரும். ரெக்கார்டு ஆப்ரேஷன் அதில் போய் ஆட் நியூ ரெக்கார்டு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல போய் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெக்கார்டை தூக்கிடுங்க. ஆடு மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து ஆடுன்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிடுங்க. என்ட்ரி பண்ணிட்டு ஃபினிஷிங் கொடுத்துருங்க. அப்போ ஆடுன்னு சொல்லி ஒரு பட்டன் வந்துடும். அடுத்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மெத்தடில் தான் ரெக்கார்டு ஆப்ரேஷனு. இதில் போய் சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும். கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்துங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து ரெக்கார்டை தூக்கிடுங்க. சேவ் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து சேவ்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபினிஷிங் கொடுத்துருங்க. அடுத்த பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து ரெக்கார்டு ஆப்ரேஷனில் டெலிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதில் போய் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிங்க. ரெக்கார்டை தூக்கிடுங்க. தூக்கிட்டு வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. இதில் வந்து டெலிட்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபினிஷிங் கொடுத்துருங்க.
ஓகேவா? இப்போ ஒரு 3 பட்டன் வந்துருச்சு. இந்த பட்டனே கொஞ்சம் பெருசு பண்ணுறதுனா பெருசு பண்ணி நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்துங்க. எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீட்டாக இது பண்ணால் பண்ணிங்க இந்த மாதிரி. அடுத்தது இந்த பட்டன். ஓகேவா? 3 பட்டன் வந்துருச்சிங்க. இப்போ மேலே வந்து ஒரு 4 பட்டன் இருக்குது, கீழே வந்து ஒரு 3 பட்டன் இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாம் முடித்த பிறகு எனக்கு இதை சுற்றி எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரணும். அப்போ அதுக்கு என்னென்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த ரெக்டாங்கிள் இருக்குது பாருங்கள், இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை சுற்றி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். இந்த அளவு கொடுத்துட்டு இதுக்கு வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலரை செட் பண்ணணும். அப்போ இங்கே இந்த ரைட் சைடில் வந்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்ட் கலர்னு பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலரு எல்லோ கலர் வேணும்னு வச்சிங்களேன். எல்லோ கலர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மோஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பொசிஷன் ஒன்று இருக்கும், அதை சென்டர் டு பேக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஒரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இதுக்கு ஒரு பேர் இருந்திருக்கு பாருங்கள், லேபிள். இந்த லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ராப் பண்ணிங்க. இதை சுற்றி எனக்கு ஒரு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டேட்டா என்ட்ரி ஃபார்ம், டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஃபார் எம்ப்ளாய் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவோம் வச்சிங்களா. கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், போல்டு கொடுத்துங்க. உங்களுக்கு ஃபாண்ட்டு சைஸ் என்ன வேணுமோ ஃபாண்ட்டு நேம் கொடுத்துங்க. ஃபாண்ட்டு கலர் என்ன வேணுமோ ஃபாண்ட்டு கலர் கொடுத்துங்க. அடுத்தது வந்து சென்டர் வேணால் சென்டர் கொடுத்துங்க. இது ஃபாண்ட்டை வேணாலும் கொஞ்சம் நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இந்த மாதிரி கொடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஃபார் எம்ப்ளாய் டீட்டெயில்ஸ். இப்போ என்ன செஞ்சாச்சு, அழகாக ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்மும் க்ரியேட் பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சிங்க. முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், இதை போய் நீங்கள் சேவ் பண்ணணும். இருக்கு பாருங்கள், மோஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த டேபிளுக்கு ஒரு நேம் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயின்னு சொல்லி கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்தோன்னா இந்த எம்ப்ளாயின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சுங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்க வேண்டி தான். இதை போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்துடுறாங்க. வந்துருச்சிங்களா? இப்போ இதில் போய் நீங்கள் ஆடுன்னு கொடுத்துட்டு உடனே இந்த இடத்துல போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரெக்கார்டை என்ட்ரி பண்ண வேண்டி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A1000 சொல்லி இங்கே என்ட்ரி பண்ணுறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவா. அடுத்தது அவருடைய அட்ரஸ் ஏதோ சம்திங் என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சிங்களேன். டேட் ஆஃப் ஜாயினிங் இப்படி கிளிக் பண்ணோன்னு இந்த இடத்துல டேட்டு வரும். ஒரு டேட் ஏதோ ஒரு டேட்டு கொடுத்துங்க. ஒரு எக்ஸாம்பிள் டேட் ஒன்று கொடுக்குறேன். அதே மாதிரி பொசிஷன் என்ன, எனக்கு வந்து இப்போ இந்த மேனேஜர்னு வச்சிங்களேன், மேனேஜர். கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாச்சு. எனக்கு பேசிக் சேலரி ஒரு 50,000 வச்சிங்களேன், இந்த மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதை போய் சேவ்னு சொல்லி கொடுத்த உடனே போய் அங்கே டேபிளில் போய் சேவ் ஆகிடும். இந்த இடத்துல சேவ் ஆகிடும். இப்போ இது ரெக்கார்டு ஃபுல்லாக என்ட்ரி பண்ணியாச்சு. ஆடுன்னு கொடுத்தோடனே இங்கே எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா? இப்போ ஆடு கொடுத்தேன், இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்த ரெக்கார்டு என்ட்ரி பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு A1002ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மலர்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏதோ சம்திங் என்ட்ரி பண்ணுறேன். இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கில் போய் ஏதோ ஒரு நேம் கொடுத்து என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பொசிஷனில் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கான்டாக்ட் நம்பர் ஏதோ சம்திங் என்ட்ரி பண்ணுறேன். இந்த பேசிக் சேலரி ஒரு 35,000 வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதையும் போய் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ஆடு நீவ் கொடுத்துட்டு இப்போ போய் பாருங்கள், இந்த 2 ரெக்கார்டும் போய் கரெக்டாக சேவ் ஆகிருக்கும். இப்போ இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் போய் பாருங்கள். இப்போ இங்கே எதுவுமே காணும் பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும், F5 கொடுங்க. கீபோர்ட்லேருந்து F5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகி அங்கே உள்ள 2 ரெக்கார்டும் இங்கே வந்து சேவ் ஆகிருக்கு பாருங்கள். இது சேவ் ஆகிருக்குங்களா? இப்போ எம்ப்ளாயி ஃபார்மை போய் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டுக்கு போனால் ஃபஸ்ட் ரெக்கார்டுக்கு போகுது பாருங்கள். அதே லாஸ்ட் ரெக்கார்டுக்கு போனால் லாஸ்ட் ரெக்கார்டுக்கு போகும். இப்போ ப்ரீவியஸ் ரெக்கார்டு, நெக்ஸ்ட் ரெக்கார்டு இந்த மாதிரிலாம் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா
எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.